ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த பெருமான், ஆயிஷா, என்னுடைய உம்மத்துல யாராவது ஒருத்தருக்கு 3 குழந்தைங்க பிறந்து பருவ வயதை அடைகிறதுக்கு முன்னால அந்த குழந்தைங்க மௌத்தா போயிட்டா பெற்றோர்களை நரகத்தில் இருந்து அந்த குழந்தைகள் பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன உடனே ஆயிஷா அம்மா, யா ரசூலல்லாஹ், அப்ப 2 பிள்ளைங்க மௌத்தா போயிருந்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டே சொன்னாங்க, ஆயிஷா 2 பிள்ளை மௌத்தா போனாலும் அப்படித்தான் அப்படின்னாங்க. யா ரசூலல்லாஹ், 1 பிள்ளை மௌத்தா போயிருந்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஆயிஷா 1 பிள்ளை மௌத்தா போனாலும் அப்படித்தான். அடுத்த கேள்வி கேட்டாங்க ஆயிஷா அம்மா, யா ரசூலல்லாஹ், 1 பிள்ளை கூட ஒரு ஆளுக்கு மௌத்தாக இல்லைனா அவங்களுக்கு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பந்தான் சொல்றாங்க, யா முவஃபகா, நல்ல கேள்விகள் கேட்பதற்கு தௌஃபீக் கொடுக்கப்பட்ட பெண்ணே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த பெண் சமுதாயம் இந்த மார்க்கத்தில் நல்ல கேள்விகள் மூலமாக நிறைய ஞானங்களையும் நிறைய சலுகைகளையும் இந்த உம்மத்திற்கு வாங்கி தந்தது. ஒரு குழந்தை கூட மௌத்தா போகலன்னா என்னன்னு கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இருக்கிறேன்ல. ஒரு குழந்தை கூட ஒரு ஆளுக்கு மௌத்தா போகலன்னா நான் இருக்கிறேன். அனஃபரத்துல்லி உம்மத்தி, என் உம்மத்தை நான் பாதுகாப்பேன், என் உம்மத்துக்காக நான் காத்திருப்பேன் என்கிற அந்த சுப செய்தி இந்த உம்மத்திற்கு கிடைக்க பெறுவதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கேள்வி காரணமாக இருந்தது. அறிவுலகத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கூட தான் பிறந்த நிலப்பரப்பில் இல்லாத போது பிறந்த பெருமான் தான் வார்த்தெடுத்த பெண் சமூக அமைப்பை இப்படித்தான் உருவாக்கி காட்டினார்கள். உலகத்தில் என்ன நடக்குது என்பதை சிலர்கள் சொல்வார்கள். ஆனால் அதை மாற்றுகிற திராணியும் சக்தியும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு தந்தான். நான் மேராஜுக்கு போனேன், நரகத்தை பார்த்தேன், பெண்கள் அதிகமா இருந்தாங்க என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பின்னுண்டான வாழ்க்கையில் மதீனாவினுடைய 10 ஆண்டுகளில் ஒரு அற்புதமான பெண் சமூக கட்டமைப்பை உருவாக்கினார்கள். மழை வருது. ஜி, நம்ம உள்ள போயிட்டா நின்றோம் நினைக்கிறேன். போமா உள்ள? ஜி, நான் தயார். ஏன்னா சில ஊர்லயாவது மேடையில மூடி இருப்பாங்க, இங்க எல்லாரும் நம்ம சேர்ந்துதான் நினையணும். அது பெரிய விஷயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய 10 ஆண்டு கால வாழ்க்கையில் மக்காவில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது உயிருடன் புதைக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும். அப்படி இருந்த காலகட்டத்தில் பெண்ணினுடைய காலடிக்கு சொர்க்கத்தை இறக்குமதி செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் உங்களுடைய தாய்மார்களின் காலடியில் இருக்குது. பெண் சமூகத்தினுடைய சிறப்பை இந்த உலகத்திற்கு பெருமையாக பேசியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் திருமணம் செய்தால், இல்லறத்தில் ஈடுபட்டால் இறைவனை அடைய முடியாது என்று எல்லா சமயங்களும் பேசின. ஆனால் பெண் என்பவள் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்க மாட்டாள். மன் அராத எல்கல்லாக தாஹிரம் முத்தஹரா, உள்ளிலும் வெளியிலும் சுத்தமான நிலையில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று யார் நாடுகிறாரோ ஃபல் யத்தஸவ்வஜில் ஹராயிர், அவர் சாலிகான பெண்களை திருமணம் செய்யட்டும். திருமணம் செய்வதன் மூலமாகத்தான்
இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கும் என்கிற இல்லறத்தை ஆன்மீகத்திற்கு தடைகல்லாக ஆக்காமல் படிகல்லாக ஆக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னதோடு மட்டுமல்ல, 10 திருமணங்களை செய்து 10 மனைவியர்களோடு வாழ்ந்து அந்த வாழ்க்கையினுடைய பிற்பகுதியிலே சொல்கிறார்கள், இன்னி அஹ்ஷாக்கும் லில்லாஹ், உங்கள அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுறவன் நான் தான். இன்னி அஅலமுக்கும் பில்லாஹ், உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவனும் நான் தான். இப்ப திருமணமும் செய்து அதற்கு பின்பு தன்னை அறிமுகம் செய்கிற போது சொன்னார்கள், இன்னி அஹ்ஷாக்கும் லில்லாஹ், நான் உங்களையே அல்லாஹ்வை ரொம்ப அஞ்சுறவன் நான் தான். வஅலமுக்கும் பில்லாஹ், உங்கள அல்லாஹ்வை ரொம்ப அறிஞ்சவனும் நான் தான். அப்ப ஆன்மீகத்திற்கு இல்லறம் தடை அல்ல என்கிற ஒரு பெரிய புரட்சியை இந்த சமூகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். ஆண் சமுதாயத்தினுடைய வரலாறும் நம் எல்லோருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காதலித்த, நேசித்த, நபியினுடைய பாசத்தை உயிரோடு உடலோடு ஊன் பகுதிகளோடு கலந்து கொண்ட சஹாபிகளினுடைய வரலாறு நிறைய தெரியும். அதற்கு ஈடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எல்லா இடங்களிலும் களப்பணியாற்றிய கண்மணிகளான சில பெண்மணிகள். உஹது யுத்தத்தினுடைய நேரம் எதிரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தி ஷைத்தானால் உருவாக்கப்பட்டு அதை நம்பி எல்லோரும் ஆங்காங்கு பிரிந்து சென்ற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒரு 10 பேர்கள் மட்டுமே பாதுகாத்தார்கள். நபியை சுற்றிலும் 10 பேர்கள் பாதுகாப்பாளராக நின்றார்கள். நம் எல்லோருக்குமே செய்தனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகம் தெரியும். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய கரம் 5 விரல்களும் கையை விட்டு வெளியே விழுந்தது. அந்த கை சூம்பி போனது, அதனுடைய நுனி பகுதிகள் அனைத்துமே அறுந்து கீழே விழுந்தது என்கிற வரலாறு நமக்கு தெரியும். சையதத்தினா நுசைபா பின்த் கஅப், உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த உஹது யுத்தத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் ஒரு ஆளு, என்னுடைய கணவனார் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளு, என்னுடைய மகனார் ஹபீப் ஒரு ஆளு, என்னுடைய மகனார் அப்துல்லா ஒரு ஆளு, என்னுடைய சகோதரி ஒரு ஆளு, என் குடும்பத்தில் இருந்த 5 நபர்கள், அந்த 10 பேர்ல 5 பேர் முழுமையாக நபி அவர்களை சுற்றி சுற்றி நான் வந்தேன். உம்மு அம்மா சொல்றாங்க, என் கையில கேடயம் இல்ல, ஆயுதம் இல்ல, ஆனால் 2 கை இருக்கு. 2 கைகளால் பெருமான் முஹம்மது ரசூலை காப்பாற்றுகிற பாக்கியம் அல்லாஹ் எனக்கு தந்தா. எனவே கரங்களால் வரும் அம்புகளை நான் தடுத்து கொண்டிருந்த போது வேகமாக சென்ற ஒரு நபித்தோழர் கையில் கேடயத்தோடும் வாளோடும் சென்று கொண்டிருந்தார். அதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தா அந்த கேடயத்தை சண்டையிடுறவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லைன்னாங்க. அவர் கேடயத்தை தூக்கி போட்டுட்டு போயிட்டார். நான் வேகமாக சென்று கேடயத்தை எடுத்தேன். அந்த கேடயத்தை சுற்றி சுழட்டி சுழட்டி முகமது ரசூலை உஹது யுத்தத்தில் பாதுகாத்தவள் நான். அந்த பாதுகாப்பினுடைய தொனியில் எதிரி ஒருவன் வேகமாக என் தோளை வெட்ட வலது தோளில் விழுந்த காயம், இக்கையை தூக்க முடியாமல் நான் சிரமப்பட்ட போது இடது கையில் கேடயத்தை மாற்றி இடது கையை மட்டும் வைத்து நபி அவர்களை நான் பாதுகாத்து வந்தேன். இறுதியாக அந்த வேகம், வலியினுடைய வேகம் தாங்க முடியாமல் நான் கொஞ்சம் சோர்ந்த போது எதிரிகள் என்னை தாக்க முற்பட்டார்கள். நான் நபியை பாதுகாக்க சென்றேன். இப்போது நபி பெருமான் சொல்கிறார்கள், அப்துல்லா அப்துல்லா உம்மாக்க, உம்மாவை வந்து பாரு, மகனே அப்துல்லா உங்க உம்மாவை வந்து பாருத்தா, உங்க உம்மாவை வந்து பாரு என்று நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமிட்டாங்க. என் பிள்ளை அப்துல்லா வேகமாக வந்தார், என்னை தாக்க முற்பட்ட எதிரியை வீழ்த்தினார். நாங்கள் இருவரும் சேர்ந்து நபியை பாதுகாத்தோம். அந்த உஹது யுத்தம் முடிந்த பின்பு என்னுடைய உடலில் 14 காயங்கள். அத்தனை காயங்களிலும் சூடான எண்ணெயை காய்ச்சி ஊற்றுகிறார்கள். இந்த கரத்தில் விழுந்த குழியில, பள்ளத்துல
எந்த மருந்துக்கும் காயம் ஆறாத காரணத்தால் ஜெய்தூன் எண்ணெயை சூடாக்கி அந்த சூடான எண்ணெயை இந்த தோள் புஜத்திலே ஊற்றுவார்கள். வலியால் துடிக்கிற போதெல்லாம் முஹம்மது ரசூலினுடைய முகத்தை பார்ப்பேன். அந்த நாதாவினுடைய திருமுகம் என் வலியை போக்கும் நோய் நிவாரணியாக மாறியது. அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு நசீபாக்கினான். என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? நிசாவுன் ஹவுல ரசூலினுடைய வரலாற்று நூலில் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா பேசுகிற பேச்சு ஒரு ஆதங்கமான ஆக்ரோஷமான உரை. அது என்னுடைய குடும்பம் முழுக்க அல்லாஹ்வுக்காக இந்த தூதருக்காக அர்ப்பணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். முசைலமத்துல் கஸாபு யமாமாவுல தன்னை நபி என்று சொன்னபோது அவன் ஒரு தபால் எழுதினான். நிஸ்புன் லீ நிஸ்புன் லக்க யா முஹம்மது என்றான். நபியே, பாதி பூமி உங்களுக்கு, பாதி பூமி எனக்கு. நீங்களும் நபி, நானும் நபி. எனவே நாம் நிலப்பரப்பை ஷேர் செய்து கொள்வோம், பங்கீடு செய்து கொள்வோம். பாதி உங்களுக்கு, பாதி எனக்கு என்று ஒரு தபால் எழுதினான். அந்த தபால் வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எழுதினாங்க, பூமி லில்லா, அல்லாஹ்வுக்கு சொந்தம். யூரிசுஹா மய்யஷா, நாடியவர்களை தான் வாரிசுக்காரங்களாக ஆக்குறான். உனக்கு ஒரு துரும்பு கூட கிடையாது, நீ பொய்யன், எனவே உன்னுடைய வாதத்தை நிறுத்திக்கொள் என்கிற மிரட்டும் தொனியில் ஒரு தபால் எழுதி ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில கொடுத்து இதை அவன்கிட்ட கொடுத்துட்டு வாண்டாங்க. இந்த தபால் அவங்க கொண்டு வந்தாங்க. வாங்கி படிச்சான் முசைலமா, சூடாயிட்டான். யமாமாவினுடைய ஆட்சி தன் கையில இருக்குது. யமாமாவினுடைய மக்கள் தன்னை நம்புறாங்க. ஆனா இந்த நிலப்பரப்புக்கு உள்ளால நான் நபி இல்லை என்கிற முகமது நபியினுடைய கூற்ற இந்த ஹபீபு தூக்கி வந்துகிட்டாரே என்று அவரை ஜெயிலில் அடைக்க சொன்னான். மக்களை எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்த்தான். ஒண்ணு சேர்த்து கூப்பிட்டான். ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டான். கூப்பிட்டு முன்னால நிப்பாட்டிட்டு கேட்டான், முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபி என்று நீங்கள் நம்புகிறீர்களா, சாட்சி சொல்கிறீர்களா என்று கேட்டான். ஹஜ்ரத் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் நம்புகிறேன், நான் சாட்சி சொல்கிறேன் என்று உரக்க சொன்னார்கள். அவன் கேட்டான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் நபின்னு நம்புறியா? ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்படியே போயிட்டாங்க. என்ன சொல்ற? காது கொஞ்சம் மந்தம், சத்தமா சொல்லு. அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் நபின்னு நம்புறியான்னு கேட்டா கேட்கிற காது, நான் நபின்னு நம்புறியான்னு கேட்டா கேட்காம போகுது. விளங்கிக்கிட்டான் அவர் நடிக்கிறாருன்னு. ஒரு ஊழியரை அழைத்து ஒரு கையை வெட்ட சொன்னான். ஒரு கை உடம்புல இருந்து வெளியாக்கப்படுது. மீண்டும் கேட்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல்னு நம்புறியா? நம்புறேன். நான் அல்லாஹ்வுடைய ரசூல்னு ஏத்துக்கிறியா? காது கேட்கலையே, சத்தமா தான் சொல்ல. இரண்டாவது கை, காலு, உடலினுடைய ராஜ உறுப்புகள் நான்கும் கீழே விழுது. அவர் நின்ற நிலப்பரப்பு முழுவதும் இரத்தமாக பீரிட்டு ஓடுது. கீழே படுத்து கிடந்த குற்றுயிரும் கொலை உயிருமாக இருந்த ஹபீப் இப்னு ஸைத் இடத்தில் அஞ்சாவது முறையா அவன் கேட்டான், அத்தஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல்னு நம்புறியான்னு கேட்டாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னாங்க. நான் காது கேட்கலன்ட்டாங்க. ஆளை வெட்டிருங்கன்ட்டான். வேகமாக மௌத்த உண்டாக்குற அளவுக்கு அவங்களுடைய உடம்புல வாள் சொருகப்பட்டது. உயிர் பிரியும் போது இந்த உலகத்துல அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி வஃபாத் ஆயிட்டாங்க. உலகத்துல இவ்வளவு பெரிய பாக்கியம். நான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலை நபியாக நேசிக்கிறேன், சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல இந்த திருக்கலிமாவை மொழிந்து ரிசாலத்தை ஏற்று ரிசாலத்திற்காக தன் உயிரை நீத்த முதல் தியாகி என்கிற பெருமை ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கிடைத்தது. மரண செய்தி மதீனாவுக்கு வந்துச்சு. மதீனாவுக்கு வந்தவன ரசூலுல்லாஹ் உம்மு அம்மாராவை கூப்பிட்டாங்க. உம்மு அம்மாரா அம்மா சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. உம்மு அம்மாராவை பார்த்தவன ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை ஃபஸ்பிரி யா உம்மு அம்மாரா, உம்மு அம்மாரா பொறுமையா இருப்பீங்களா, பொறுமையா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது உம்மு அம்மாரா கேட்கிறாங்க, குத்தில ஹபீபுன், என் புள்ள ஹபீபு கொல்லப்பட்டுட்டாரோ?
என் பிள்ளை கொல்லப்பட்டுட்டாரோ அதனாலதான் ஃபஸ்பிரி பொறுமையாயிருன்னு சொல்றீங்களோ? ஆமா, உன் பிள்ளை கொல்லப்பட்டுட்டார். அது மட்டும் இல்ல, முஸ்ஸில சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முஅம்மார் அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் பிள்ளைய வளர்க்கும் போதெல்லாம் அப்படித்தானே வளர்த்தேன். இந்த தீனுக்காக என் பிள்ளை உயிரை கொடுக்கணும்னு நினைச்சேன். அவர் உயிரை கொடுக்கிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு தந்துட்டான். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மக்காவுக்கு என் பிள்ளை முதல்ல அகபாவுடைய ராத்திரி, அந்த லைலத்துல் அகபாவுல ஒரு 72 பேர் வந்தாங்கல்ல, மக்காவுக்கு வந்து உங்களை மதீனாவுக்கு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, நீங்க மதீனாவுக்கு வந்தா நாங்க பாதுகாப்பா இருப்போம்னு சொன்னாங்கல்ல, அந்த 72 பேர்ல நானும் ஒருத்தி. யா ரசூலல்லாஹ், என் புள்ள ஹபீபும் ஒரு ஆள். அந்த ஹபீப்கிட்ட நீங்க கேட்டீங்க, எத்தா நீ கூப்பிடுறிய, மதீனாவுக்கு வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்க. அப்ப என் புள்ள சொன்னாரு, உங்களுக்காக உயிரை தருவேன்னாரு, அல்லாவுக்காக உயிரை தருவேன்னாரு. அன்னைக்கு மக்காவுல உயிரை தருவேன்னு சொன்ன என் புள்ள இன்னைக்கு யமாமாவுல உயிரை தந்திருக்காரு. அப்படின்னா இது ஒரு பாக்கியம் தானே, என் குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்துல பெண் சமூகத்துல ஆஷிக்குர் ரசூலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு நேர அன்பு கொண்டு காதலித்து வாழ்ந்த உண்மையான ஒரு பெண்மணியாக தன்னை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி காட்டினார்கள். இப்படி எண்ணற்ற வீர தியாகிகளை ஈன்றெடுத்த பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதலுக்கு உண்டு. நபியை காதலித்து நேசித்து நபியினுடைய நேசத்திலே சுவாசத்தை ஆக்கி கொண்டு அவர்களுக்காகவே களப்பணி ஆற்றிய இஸ்லாமிய பெண்களினுடைய பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியம். ஆண்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து நின்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய பெண் சமுதாயம். ஆயிஷா அம்மா கல்யாணம் பண்ணும்போது 9 வயசு, ஆயிஷா அம்மா இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது 68 வயசு. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால ஆயிஷா அம்மா 50 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அல்லாமா யூசுஃபுல் கர்லாவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பலதார மனம், ஏன் பல பெண்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள் என்பதை பற்றி பேசுகிற போது இவ்வாறு எழுதுகிறார். ஆயிஷா அம்மா சின்ன வயசுல ஆயிஷா அம்மாவை திருமணம் செய்ததனுடைய நோக்கம் என்ன? தனக்கு பின்னால் 50 ஆண்டு காலம் இச்சமூகத்திற்கு கல்வி பணி ஆற்றுவதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி சென்றார்கள். 10 திருமணங்கள், அந்த 10லும் 10 மதீனாவினுடைய கோத்திரங்களை கையில் வைத்திருந்தார்கள். மதீனாக்காரர்கள் அவங்க குடும்பத்து ஆளுங்க சொன்னா உடனே ஏத்துக்குவாங்க, வேற யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஒரு மனைவியினுடைய பொறுப்பிலே நபி அவர்கள் விட்டிருந்தார்கள். அந்த கோத்திர பெண்களுக்கு சந்தேகம் வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட வந்து கேட்பாங்க, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அதற்கான விளக்கத்தை தங்களுடைய மனைவியர்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு தந்தவர்கள் 50 வருஷம் கல்வி பணி. மூத்த சஹாபிகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் முதலில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரும்பாலும் பதில் சொல்வார்கள். சில நேரங்களில் அவர்கள் பதில் சொல்ல தயங்கினால் அல்லது பதில் தெரியாது என்று சொன்னால் நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இல்லத்து கதவை தட்டுவேன். அந்த இல்லத்து கதவை தட்டுகிற போது அம்மா என்னவென்று கேட்பார்கள். என் கேள்வியை சொல்வேன். திறக்காத வாசலுக்கு பின்னிருந்து உம்மா பதில் சொல்வார்கள். அந்த பதிலை கேட்டுட்டு சந்தோஷமா நான் வருவேன். எந்த உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைப்படுத்தப்பட்டாங்களோ அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு வருகிற சந்தேகங்கள் அன்னை ஆயிஷாவின் மூலமாக நிவர்த்தி செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சின்ன பெண் ஆயிஷாவிடம் இருந்து நிஸ்ஃபுல் இல்மை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். இல்மினுடைய பாதி இந்த பெண்ணிடத்திலே கட்டுண்டு கிடக்கிறது என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாமிய சமூக கட்டமைப்பை வார்த்தெடுத்த பெருமை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சாரும். ஹஜ்ரத் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள்,
நான் வரலாற்றில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து அதிசயித்தது போல் இன்னொரு பெண்ணையோ ஆணையோ பார்த்து நான் அதிசயிச்சதில்லை. அந்த அளவுக்கு ஆயிஷா அம்மாவுடைய விஷயத்தில் எனக்கு ஆச்சரியம். மடை திறந்த அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பிரசங்கத்தை காது கொடுத்து கேட்டவன், உமர் ரலியல்லாஹுடைய பிரசங்கத்தை கேட்டவன், அலியாருடைய பிரசங்கத்தை கேட்டவன், எல்லா சஹாபிகளினுடைய பிரசங்கத்தையும் குத்துபாக்களையும் பயான்களையும் கேட்டவன். ஆனால் என் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசுகிற அரபு இலக்கணத்திற்கு இலக்கியத்திற்கு ஈடாக எந்த சஹாபியினுடைய பேச்சையும் மாசமேத்து நான் கேட்டதில்லை. ஹஜ்ரத் அபூ முஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள். அந்த அளவுக்கு ஞான ஆளுமையை அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய பெண் சமூகத்தினுடைய அமைப்பு கட்டமைப்பு அது. அதனுடைய வாழையடி வாழையாக நீங்கள் பார்த்தால் அதற்கு பின் வந்த தலைமுறைகள் சஹாபிகளிடமிருந்து ஞானம் பெற்றவர்கள், சஹாபியத்தான பெண்களிடமிருந்து ஞானம் பெற்றவர்கள். முதல்ல ஹதீஸ் துறையில அமீருல் மோமினின் என்று சொல்லப்பட்டவர் சையதுனா சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய உம்மா மதரசால கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி மதரசால கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஹதீஸ் படிக்கிறதுக்காக சேர்த்து விட்டுக்கிட்டு உம்மா மகன்கிட்ட சொல்றாங்க, மோனே 10 ஹதீஸுகளை நோட்ல எழுதிட்டீனா, 10 ஹதீஸுகளை நோட்ல எழுதிட்டீனா அந்த 10 ஹதீஸ் மூலமா உனக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு பாரு. வந்தா படி, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துரு. ஏன்னா மாற்றம் வராமல் ஹதீஸுகளை படிப்பது லா யன்ஃபஉ பல் ஈடேற்றத்தை தராது, நஷ்டத்தை தரும். அதனால நீ 10 ஹதீஸுகளை எழுதி அதுல உனக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்தா நீ நல்லா படி, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துரு. சுஃபியான் குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது அமல் செய்ய வேண்டும் என்கிற மோகம் எனக்கு வந்தது. ஒரு ஹதீஸ படிச்சா அதை ஒரு தடவையா, ஏன்னா எல்லா ஹதீஸையும் எல்லா நேரத்திலையும் என்ன செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரைக்காவை விரும்பி சாப்பிட்டாங்க, ஆட்டினுடைய முன்னங்கால விரும்பி சாப்பிட்டாங்க. அப்படின்னா எல்லாரும் பள்ளப்பட்டியில கறிக்கடையில போய் முன்னங்கால கேட்டா வாய்ப்பு இல்லை. நாம கேட்கிறோம்னா சுஃபியான் ஸௌரி சொல்றாங்க, என் வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு ஹதீஸை நான் கேட்டுட்டா அந்த ஹதீஸு கொண்டு அமல் செய்யாமல் நான் விட்டதில்லை. அதற்கிலும் சரி, அதற்கு பின்னுண்டான காலங்கள் முகலாய மன்னர்களுடைய காலம். நம்முடைய வரலாறு இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்கள் என்கிற வரலாற்று நூலை நாம் பார்த்தாலும் கூட இன்றைக்கு இந்திய ஆட்சியாளர்கள் அல்லது இந்தியாவினுடைய தற்கால வரலாற்று ஆசிரியர்கள் யாருடைய வரலாற்றை அதிகம் இருட்டடிப்பு செய்கிறார்கள் என்றால் அவுரங்கசீப் பாட்ஷா. ஒரு நேர்மையான ஆட்சியாளர், ஆனால் அவரை எப்படியாவது ஒரு களங்கம் உள்ளவராக, கரை படிந்தவராக காட்ட வேண்டும் என்பதற்காக பல வகையான மோசடிகள் வரலாற்றுக்குள்ளே செய்யப்படுகிறது. அதே அவுரங்கசீப் பாட்ஷாவினுடைய காலம். பாரசீகத்து மன்னர் ஒரு கவிதை போட்டி வைக்கிறார், அறிவிக்கப்பட்டது. அவுரங்கசீப் பாட்ஷாவுடைய மகள் அந்த போட்டியிலே கலந்து கொண்டாங்க. கவிதை போனது, நடுவர் குழு கவிதைகளை பரிசீலித்தது. எல்லா கவிதைகளிலும் மன்னர் அவுரங்கசீபினுடைய மகளாரின் கவிதைக்கு முதல் பரிசு. மன்னருடைய தபால், பாரசீக மன்னருடைய தபால் வருது, உங்களுடைய மகளாருக்கு முதல் பரிசு, பரிசு வாங்க பிள்ளை வர வேண்டும் அப்படின்னு தபால் வந்துச்சு. இந்த தபால மகள்கிட்ட அவுரங்கசீப் பாட்ஷா கொடுத்தாங்க. அந்த அம்மா தபாலை வாங்கிச்சு, படிச்சுக்கிட்டு ஒரு தபால் எழுதிச்சு. அந்த தபால்ல மன்னருக்கு தபால் போனது. அவர் படிச்சாரு. படிச்சு பார்த்தா அந்த பிள்ளை எழுதி இருக்கு, மன்னா, அந்நிய ஆடவர்கள் இருக்கிற சபைக்கு ஆரணங்கு அடியேள் வருவது சரியல்ல. ஆதலால் பரிசு தருவதற்கு விருப்பம் இருந்தால் கொடுத்து அனுப்புங்கள், அல்லது அரசு ஊழியர்கள் யாராவது வருவார்கள், கொடுத்து அனுப்புங்கள். ஆனால் அந்நியவர்கள் இருக்கிற சபைக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பதில் எழுதிட்டாங்க. அதை படிச்ச அந்த ஆளு பேரரசு, வெறி பிடிச்சவ, கோபம் வந்துருச்சு. கோபத்தோடு வந்துதான் ஆக வேண்டும் என்பது போல ஒரு தபால் எழுதினார். அந்த தபாலையும் அவுரங்கசீப் பாட்ஷா மகளிடத்தில் கொடுத்தார். மகள் அதை வாங்கி கொண்டு அதற்கு ஒரு பதில் எழுதினாங்க. அந்த பதில் அவருக்கு வந்தது. அவர் பதில திறந்து படிச்சாரு. படிக்கும் போது அவர் படிச்சுக்கிட்டே சிரிக்கிறாரு. அவர் படிக்கிறார், அந்த அம்மா எழுதி இருக்குது, மன்னா, மல்லிகைப்பூ அத்தருக்குள்ள, மல்லிகைப்பூ அத்தருக்குள்ள மல்லிகையின் வாசனையை பார்க்கலாம், மல்லிகையை தேடலாமா?
மல்லிகைப்பூ அத்தருக்கு உள்ளே மல்லிகையின் பூவின் வாசனையை தேடலாம், விரல விட்டு பூவை தேடலாமா? பெண்ணுக்குள் இருக்கும் விஷயங்களை கதைகளாய், கட்டுரைகளாய், துணுக்குகளாய், மற்ற பலவைகளாய் அவள் வெளிப்படுத்துகிற போது அவைகளை நீங்கள் பார்க்கலாம், அவளை பார்க்க முடியாது. பெண் அத்தரை போன்றவள், மல்லிகை அத்தரை போன்றவள், எனவே நான் வரமாட்டேன் என்று பதில் கிடைத்த போது மன்னர் பரிசுத்த சமூகத்தில் நாம் பார்க்கிற அவலங்கள், யாரோ ஒருவனுக்காக என் சமுதாயத்து பெண்மணி, புர்காயிட்ட ஒரு பெண்மணி எவனோ ஒருவனுக்காக தெருவிலே வந்து தளபதி வராம போனது தப்புங்கிறார். நான் அவருக்காகத்தானே வந்தேன், என் புருஷ பேச்ச கேட்காம கூட நான் வந்தேனே, அப்படி இருந்தும் கூட இது சரியல்லவே என்று பேசுகிற நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. யார் நம்முடைய உண்மையான அமீர்? யார் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரோல் மாடல்? யார் நமக்கான தலைவர்? யார்? நாம் தலைவரை எங்கு தேட வேண்டும்? தலைமையினுடைய பண்பு என்ன, தகுதி என்ன, தரம் என்ன? அந்த சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி யாருக்கு பின்னால் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செல்லலாம், செல்பவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற நிலை வந்துவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் சமூகத்தினுடைய சில பெண்களினுடைய நிலைகள், ரீல்ஸ் என்கிற பேர்ல அவங்க போடக்கூடிய விஷயங்கள், அவர்கள் ஆடுகிற ஆட்டங்கள், மாற்று மத சகோதரர்களுடைய தெய்வங்களை புகழ்ந்து பாடுகிற பாடல்கள், ஈமானுடைய சுவைக்காக தன் உடலை எடுத்து காட்டிய அன்னை சுமையாவினுடைய வாரிசுகள், சண்டாளன் தன் கண்ணுக்கு முன்னால் தன் கணவனை இரு துண்டுகளாய் பிரித்ததை கண்ணால் பார்த்த பின்பும் கூட ஈமானுக்காக தன் உயிரை தர துணிந்த அன்னை சுமையாவின் வாரிசுகள், அவர்களுடைய உடலுக்கு உள்ள இருந்த அந்த ஈமானிய வெறி. ஏன்னா அவங்க குஃப்ர்ல இருந்து ஈமானுக்கு வந்தாங்க, குஃப்ர்ல இருந்து ஈமானுக்கு வந்தாங்க. அந்த குஃப்ர்ல என்ன நடந்தது, இங்க என்ன நடக்குதுங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாசம், அந்த நபி மேல அவங்களுக்கு இருந்த மோகம் அவர்களை கட்டுண்டு கிடக்க வைத்தது. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கொன்ன அபூஜஹிலே சுமையா அம்மாவை பார்த்து கேட்கிறான், பாத்தியா உன் கண் வேண்டும், இவ்வளவுதான் சொன்னா உன்னை நான் விட்டுறேன். சுமையா அம்மா சொன்ன வார்த்தை, அந்த நபிக்காக இருப்பது ஒரு உயிர் தானே, போவது அது நபிக்காக போகட்டும், என் கணவர் சென்ற இடத்தையே நானும் தேர்ந்தெடுக்கிறேன். அதுல சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவனுடைய மர்ம உறுப்புல அம்படிச்சு கொண்டான். அப்ப இவ்வளவு நடந்தும் அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை, நபி மேல உள்ள நம்பிக்கை, பாசம் அவங்களுடைய ஈமான பாதுகாத்துச்சு. ஆனால் சராசரியா சின்ன சின்ன விஷயங்களுக்காக முதலிலே இழக்கப்படுவது ஈமான். ஈமான தூக்கி வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு நம்முடைய சமூகம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இப்ப இந்த நிழல்களில் இருந்து நம் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பின் மீது மட்டும்தான் சாத்தியமாகும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சஹாபிகளை பற்றி சொல்வோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சஹாபிகளை பற்றி சொல்வோம். சஹாபிகளை பற்றி என்ன சொல்வோம்? நபியோடு நாங்கள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி சொல்வோம். நபியோடு நாங்கள் வைத்திருந்த பாசத்தை பற்றி எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வோம். நபியை பார்க்காத என் பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் பல முறை என்னிடத்தில் கேட்டது உண்டு, இப்படியெல்லாமா நேசித்தீர்கள், இப்படியெல்லாமா நேசித்தீர்கள் என்று என் பேர குழந்தைகள் வியந்து கேட்கிற அளவுக்கு நபியினுடைய பாசத்தை எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அதனால எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் எந்த ஈமானிய அடிப்படையில் வளர்ந்தோமோ வாழ்ந்தோமோ அதே நிலைக்கு எங்களுடைய குழந்தைகளை கொண்டு வர முடிந்தது என்று சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இசாபால பார்க்க முடியுது. அவ இந்த நிலையில தான் சமுதாயத்தை பழைய காலத்துல நிலைக்கு கொண்டு போறது. ஈமானிய மோகத்தையும் வேகத்தையும் உடம்புக்குள்ள திணிச்சு அந்த ஈமானுக்காக உயிரை வேண்டாலும் கொடுப்பேன், வேற எந்த ஒரு காரியத்திற்காகவும்
அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டில் ஆண்களையும் பெண்களையும் மீட்டெடுக்க வேண்டால் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஒன்றுதான் காரணம். இமாம் புகாரி சொல்கிற செய்தி, பெண் சமூகத்தினுடைய கட்டமைப்பும் பேணுதலும் நபி அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தானே. ஒரு அம்மா வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு வலிப்பு நோய் வருது, வலிப்பு வருது, அப்படி வலிப்பு வரும்போது ரொம்ப சிரமப்படுறேன், ஃபதுல்லாஹ் துஆ செய்யுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா நீ விரும்புனா நான் துஆ செய்றேன், அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். நீ விரும்புனா பொறுமையாயிரு, அல்லாஹ் சொர்க்கம் தருவான். அந்த அம்மா உடனே சொன்னாங்க, அஸ்பிரு யா ரசூலல்லாஹ், பொறுமையா இருக்கிறேன், எனக்கு சொர்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க அப்படின்னு இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய பெண் சமுதாயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் வீட்டுல சில அன்சாரி பெண்கள் இருந்தாங்க. அன்சாரி பெண்களை பார்த்து நான் வியந்ததை போல எந்த பெண்களை பார்த்து நான் வியந்ததில்லை. ஆயிஷா அம்மா இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது முதல்ல தலையங்கமா இதைத்தான் சொல்றாங்க, இந்த பொம்பளைங்களை பார்த்து நான் வியந்தது போல நான் எந்த பெண்களை பார்த்தும் வியந்ததில்லை. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வந்து பேசிட்டு இருந்தாங்க சில பொம்பளைங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, தோழர்களே ஆயத்து வந்திருக்குது, வஹி வந்திருக்குது, ஜிப்ரீல் இப்போதுதான் வஹிய தந்துட்டு போயிருக்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொள்ளட்டும், பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்து வந்துருச்சு, அதனால பெண்களை ஹிஜாப் அணிய சொல்லுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சொன்ன வார்த்தையை என் வீட்டுல இருந்த பெண்கள் கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வே ஹிஜாப் அணிய ஆடை இல்லையே, வெறும் ஆடையோட தானே வந்திருக்கிறோம், இப்ப மறைக்கிறதுக்கான ஆடை இல்லையே, நாங்க என்ன செய்யறது என்று ஆதங்கப்பட்டார்கள். சில பெண்கள் சேலையை கிழிச்சு தலையிலே சுற்றி கொண்டார்கள். அவங்க போனாங்க, எப்படி போனாங்க தெரியுமா? செவத்தை ஒட்டி ஒட்டி போனாங்க. நடுப்பாதையில போகாம செவத்தை ஒட்டி ஒட்டி போனாங்க, ஒதுங்கி போனாங்க, மறைஞ்சு போனாங்க. ஒவ்வொரு பொம்பளையும் வீடு போய் சேரும் போது அவங்களுடைய ஒரு பக்கம் தேய்ந்திருந்தது, கையெல்லாம் கிழிந்து ரத்தம் ஓடுகிற அளவுக்கு சுவற்றோடு தன்னுடைய உடலை தேய்த்து தேய்த்து சென்றார்கள். இந்த பெண்களை போல் எந்த பெண்களையும் நான் பார்த்ததில்லை. வீட்டுக்கு போய் ஹிஜாப் போட்டா போதும், இருந்தாதான் போடணும். ஆனா ஆயத்து வந்துருச்சு, அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் சொன்னதாக நபியினுடைய நாக்குல வந்துருச்சு, நான் போட்டுத்தான் ஆகணும். ஆதங்கம். ஏனென்றால் இந்த மார்க்கம் அல்லாஹும் ரசூலும் எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் சொல்வார்கள். அவங்க ரெண்டு பேருடைய எந்த நேரமாக இருந்தாலும் அது எனக்கு சாதகமாக இருக்கும், அவங்க நன்மையைத்தான் சொல்வாங்க என்கிற நம்பிக்கையினுடைய ஆழத்துல இஸ்லாமிய பெண்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி வச்சாங்க. அந்த ஆளுமைதான் இன்றைக்கு உலகம் பார்த்து வியக்கிறது. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அவர்களுடைய ஹிஜாபு பிரச்சனை வருகிற போது ஆண்கள் பேசுவதில்லை, ஆலிம்கள் பேசுகிறார்கள், ஆண்கள் பேசுகிறார்கள். ஆனால் அதற்கு நிகராக பெண்கள் பேசுகிறார்கள். நாம் எல்லோரும் தெரியும், கேரளாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திற்கு ஹிஜாப் அணிந்து சென்ற ஒரு குழந்தையை ஹிஜாபை கலட்டி விட்டு வா என்று சொல்லி வெளியே அனுப்பினார்கள். வெளியே அனுப்பி அந்த குழந்தை வீட்டிற்கு வந்தது. எல்லோரும் சென்றார்கள், அது எப்படி சொல்லலாம் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியை சிஸ்டர், அவங்க ஸ்கார்ப் போட்டுட்டு தான் பேசுறாங்க, தலையை மூடிட்டு தான் பேசுறாங்க, இங்க வர கை வச்ச சட்டை போட்டிருக்கிறாங்க. ஏறத்தாழ ஹிஜாபினுடைய ஒரு 60% மறைவு இருக்கிறது. அந்த அம்மா மீடியாக்களுக்கு முன்னால வந்து நின்று ஆங்கிலம் பேசுறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க. அதே நேரத்தில் ராகுல் காந்தி கேரளாவுக்கு வந்திருக்கிற போது ஒரு 14 வயசு சிறுமி இஸ்லாமிய பெண் ஹிஜாப் அணிந்து கொண்டு அவர் பேசுகிற ஆங்கிலத்திற்கு மலையாளத்தில் மொழியாக்கம் செய்கிறாள். அந்த மொழியாக்கத்தை பார்த்து ராகுல் காந்தி வியந்து போகிறார்.
இந்த 14 வயது பாலகி இவ்வளவு அழகாக ஆங்கிலத்தை புரிந்து இவர் மொழியாக்கம் செய்கிறாள் என்றால் இவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? அங்கு இந்த 2 நிகழ்வுகளையும் ஒரு மலையாள எழுத்தாளர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் எழுதிவிட்டு கீழே எழுதுகிறார், ஹிஜாபு அது படிப்பதற்கு தடை அல்ல, ஒழுங்காக படிப்பதற்கான படி. அது ஒழுங்காக படிப்பதற்கான படி என்பதை நான் அங்கே புரிந்து கொள்கிறேன். நாம் நினைக்கிறோம் இன்றைக்கும் அதில் ஆழமான சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்கிற நிலை நம்முடைய சமூக பெண்களிடத்தில் நிறையவே இருக்குது. நாம மைனஸை மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது, நிறைய பிளஸ் இருக்கு. இப்ப மழை பெய்யுது, அப்படிதானே? இதே மாதிரிதான் ஒரு கூட்டம் கோட்டைப்புணத்துல பள்ளிவாசலுக்கு வெளியே திடீர்னு பார்த்தா மழை வந்த உடனே எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. எல்லாரும் உள்ள போயாச்சு. உள்ள போய் கூட்டம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு 3 உம்மா மட்டும் இருந்த இடத்த விட்டு எழும்பவே இல்லை. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, ஏரல் இந்த பகுதிகள் எல்லாவற்றிலையும் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால. அந்த வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட ஜமாத்துல் உலமாவும் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்தார்கள். அந்த செய்திகளினுடைய உதவிகளினுடைய ஒரு பகுதி ஏரலுடைய அவுட்ரு, அது ஒரு குக்கிராமம், முஸ்லிம்கள் மட்டும் அதிகமா இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள யாருமே போகல, எந்த தன்னார்வலர்களும் போகல. ஏன்னா முழுமையா அந்த ஊரு துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பாலம் உடைஞ்சு போச்சு. அப்படி உடைஞ்ச அந்த பாலத்துல ஒரு சாதாரண ஒரு போட்ல ஒரு 6-7 ஆலிம்கள், அதுல ஒண்ணு மாநில தலைவர், அந்த ஊருக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது எல்லா வீடும் காலி, எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு வீட்டுல மட்டும்தான் வெளியில பூட்டு இல்ல. இது என்ன வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு அந்த கதவை தட்டி யாரு வீட்டுலன்னு கேட்ட உடனே ஒரு உம்மா சொல்லியிருக்காங்க, நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் ஆலிம்கள். எதுக்கு வந்திருக்கிறீங்க? உதவி செய்ய வந்திருக்கிறோம். ஏம்மா அந்த ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நீங்க மட்டும் ஏம்மா அங்க இருக்கிறீங்க? இல்ல ஹஸ்ரத், என் புருஷன் மௌத்தா போயிட்டாரு, நான் இதா இருக்கிறேன். இதா இருக்கிறேன்னா இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போலாமான்னு எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் போகல. என்னம்மா பண்றீங்க? அதெல்லாம் போலாமா? நெருக்கடி வந்தா இடத்த மாத்திக்கலாமா? பாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்காங்கம்மா அப்படின்னு சொன்ன பின்னால் தான் இருந்த இடத்தை அந்த அம்மா மாத்தினாங்கன்னா இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகத்துல, பெண் சமூகத்துல இஸ்லாமியம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. 1-2 அப்படி இப்படி இருக்குதான் செய்யும், அது வேற. ஆளுமை இன்றும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு சமூகத்துல ஒவ்வொரு பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அம்மா, அந்த பெண்மணி, அந்த அம்மா கேட்டாங்க, நான் மூசா நபியோடு இருக்கணும்னாங்க. பேரழகர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்தைக்கு வியாபாரத்திற்காக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். யூசுஃபை வாங்க மன்னர் வந்திருக்கிறார், மந்திரி வந்திருக்கிறார், அந்த நாட்டினுடைய பிரபுக்கள் அத்தனை பேர்களும் வந்திருக்கிறார்கள். எத்தனை கோடி கொடுத்தாவது யூசுஃபை வாங்குவோம் என்கிற வைராக்கியத்தோடு இருக்கிற போது ஒரு வயசான அம்மா வந்து உட்கார்ந்து இருந்தாங்களாம். அந்த அம்மாட்ட எல்லாரும் கேட்டாங்களாம், ஏன்னா இவ்வளவு பேர் வந்திருக்கிற இடத்துல நீ எதை கொண்டு வந்த? என்கிட்ட ஒரு நூல் கண்டு இருக்குது, அதை கொண்டு வந்திருக்கிறேன். இதை கொண்டு நான் யூசுஃபை வாங்க போறேன். யூசுஃப் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாருன்னு எனக்கும் தெரியும். அந்த அம்மா சொல்லுது, யூசுஃப் கிடைக்க மாட்டாருன்னு எனக்கும் தெரியும். ஆனால் பேரழகர் யூசுஃபை விலை கேட்க வந்தவர்களில் ஒரு பெண்ணும் இருந்தாள். அதன் பரக்கத்து கொண்டு யூசுப் நபியின் சகவாசம் எனக்கு கிடைக்க வேண்டும். பெண்களினுடைய ஆதங்கம். பகதாது மாநகரம் விழாக்கோலம் பூண்டு எல்லோரும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். மேடையிலே வந்த ஒருவர் சொல்கிறார், அல்லாமா ராசி வரப்போகிறார், அல்லாமா ராசி வரப்போகிறார், அல்லாமா ராசி வரப்போகிறார். ராசி வரப்போறாங்களா? அத்தனை பேர்களும் வியந்து வழிமேல் விழி வைத்து அவருக்காக காத்திருக்கிற போது இமாம் ராசி மேடையில் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே மக்கள் முகத்துல மலர்ச்சி. வந்துட்டாங்க, ஹஜ்ரத் வந்துட்டாங்க, இப்ப பேசுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க, கேட்கலாம் கேட்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும் போது இங்க முன்னால இருந்த ஒரு உம்மா கேட்டாங்களாம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பார்த்து, ஆமா எல்லாம் கத்துன்னு கத்துதே, யார் இவரு அப்படின்னு. ராசி. அப்ப அந்த உம்மா கேட்டாங்களாம், அப்படி என்னத்தை செஞ்சுட்டா? உனக்கு தெரியாதா? அல்லாஹ் இருக்கிறான் என்கிறதுக்கு அறிவுபூர்வமா 1000 ஆதாரம் சொல்லி இருக்காரு. அவர் வாழ்ற காலத்திலேயே அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு 1000 ஆதாரம் சொல்லி இருக்காரு. அப்படிப்பட்ட ஆளு.
அந்த அம்மா சொன்னாங்களாம், அப்படியா? மன் கான லஹு அல்ஃபு ஷக்கின் ஃபஹுவ யஹ்தாஜு இலா அல்ஃபி தலீலின். யாருக்கு 1000 சந்தேகம் இருக்குதோ அவருக்கு தான் 1000 ஆதாரம் தேவை. அல்லாஹ்ட விஷயத்துல எனக்கு சந்தேகம் எல்லாம் கிடையாது. யாரு என்ன சந்தேகத்துக்குள்ள ஆக்கவும் முடியாது. இந்த வார்த்தை ராசிமாமனுடைய காதுல விழுந்துருச்சு. மேடையில இருந்து எழும்பி வந்து அம்மாவுடைய கையை பிடிச்சு முத்தி, அம்மா எனக்கு துவா செய்யுங்கன்னாங்களாம். அறிஞர்களை வியக்க வைத்த பெண் சமுதாயம், அறிஞர்களுடைய கரங்களை முத்தமிடுவதை பாக்கியமாக நினைத்த ஆண்களுக்கு மத்தியில் அறிஞர்களும் கூட முத்தமிட வேண்டும், மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் பெண்கள். அத்தனை பேராளுமைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து உருவாக்கி வைத்திருக்கிறது. இமாம் ஷாஃபி, இமாம் புகாரி உருவாக்கியவர்கள் யார்? இமாம் புகாரியை உருவாக்கியவர் யார்? இமாம் ஷாஃபியை உருவாக்கியவர் யார்? அல்லாமா ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி உருவாக்கியவர் யார்? இப்னு ஹஜருல் அஸ்கலானியை உருவாக்கியவர் யார்? இப்னு ஹஜருல் அஸ்கலானியுடைய சின்னம்மாவுடைய பராமரிப்பிலே வளர்ந்தவர். ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய விதவை தாய் நெசவு தொழில் செய்து பிள்ளையை வளர்த்து ஆளாக்கியவர்கள். திண்டுக்கலை தாண்டி வருகிற போது நாம் பார்ப்போம், மாவீரர் ஹைதர் அலி, திப்பு சுல்தான் நினைவு மணிமண்டபம். அதை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகத்திற்கு வரும் திப்பு சுல்தானுடைய அருமை தாயார் ஃபாத்திமா அம்மா. அவங்கள்ட்ட பணியாளர்கள் வந்து சொல்றாங்க, உங்க மகன் திப்பு சுல்தான் போர்ல தோத்து புறமுதுகு காட்டி ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது உம்மா சொன்னாங்களா, வாய்ப்பே இல்லை, என் பிள்ளை ஓட மாட்டான், என் பிள்ளை இறந்தாலும் இறப்பாரே தவிர ஒரு காலத்திலும் எதிரிகளை கண்டு பயந்து புறமுதுகு காட்டி ஓட மாட்டான். ஏன்னா சொந்த தொழில் செய்து அதுல பாலூட்டின, நான் குழந்தைக்கு பாலூட்டும் போதெல்லாம் ஒழுவில்லாம பாலூட்டியதில்லை. ஒழுவெடுத்துட்டு பரிசுத்தமான நிலையில தான் என் பிள்ளைக்கு பாலூட்டி இருக்கிற. அப்படி பாலூட்டி இருக்கும் போது அசுத்த எண்ணம் என் பிள்ளைக்கு எப்படி வரும்? ஒரு தாயினுடைய வைராக்கிய சிந்தனை. நான் சுத்தத்தோட பாலூட்டும் போது என் பிள்ளைக்கு எப்படி அசுத்த எண்ணம் வரும்? ஒரு தாய்ப்பால் ஊட்டுகிற பெண்ணினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும்? மாரூஃபுல் கர்ஹியினுடைய உம்மா 5 வயசு பிள்ளை, ஓதுற பிள்ளைங்க நிறைய இருக்கிறதுனால சொல்றேன். மாரூஃபுல் கர்ஹியினுடைய உம்மா 5 வயசு பிள்ளை, மாரூஃபுல் கர்ஹி உஸ்தாதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, என் பிள்ளை ஹாஃபிஸ் ஆகணும், என் வீட்டுக்கு வரும்போது அவன் ஹாஃபிஸ் ஆகத்தான் வரணும். ஆனா 5 வயசு பிள்ளை தானே, உம்மாவை தேடி அழுது. அதாவது சொல்றாங்க, வேணா வீட்டுக்கு போயிட்டு வா, யாராவது ஒருத்தரை கொண்டு விட்டுட்டு பார்த்தா அப்படின்னு அனுப்புறாங்க. மாரூஃபுல் கர்ஹி ஒரு மகரிப் நேரத்தில் வீட்டுக்கு வர்றாரு. வந்து கதவை தட்டுறாரு. உம்மா மகரிபினுடைய நேரம் கேட்கிறாங்க, யாருத்தா அப்படின்னு. உம்மா மாரூஃப்மா, அம்மா நான் மாரூஃப் வந்திருக்கம்மா. உம்மா உள்ள இருந்து சொன்னாங்களா, இல்லையே என் பிள்ளை மாரூஃப் ஓத போயிருக்கானே, அவன் ஹாஃபிஸாகித்தான் என்ன பாப்பேன்னு அவன் சொன்னான். அப்போ நீ யாரோ ஒரு பொய்யன் மாரூஃப்னு பொய் சொல்ற, என் பிள்ளை வரமாட்டான். அந்த வார்த்தை 2 வருடத்தில் குர்ஆனை முடிச்சிட்டு 7 வயசுல ஹாஃபிஸாக நான் அம்மாவை பார்க்க போனேன். ஒரு தாயினுடைய வைராக்கிய வார்த்தை, ஒரு தாய் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வேகமான ஆலோசனை, கருத்து, அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தைகளின் மூலம் இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பாடங்கள். ஹிரா குகையில் வஹியை தாங்கி நடுங்கிக் கொண்டே உள்ளே வந்த கண்மணி நாதாவை போர்வைக்குள் படுக்க வைத்து தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு அன்னை கதீஜா பேசிய வார்த்தைகள். லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். நீங்க என்னெல்லாம் செய்றீங்க, சுப்ஹானல்லாஹ், இல்லாதவங்களுக்காக உழைக்கிறீங்க, விருந்தாளிகளை கவனிக்கிறீங்க, என்னென்ன சத்தியத்துக்காக என்னென்ன சோதனை வருதோ அத்தனையிலே ஆளா போய் நிக்கிறீங்களே. அடுத்தவங்களுக்கு முதல்ல ஒரு கவுன்சிலர், மனப்பதட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதரை சாந்தப்படுத்துவதற்காக உளவியல் துறையின் முன்னோடியாக செயல்பட்டவர்கள் அன்னை கதீஜா. அவங்களுடைய அந்த பேச்சு, அந்த அனுசரணையான வார்த்தை, அதற்கு பின்னால் வாங்க எனக்கு தெரிஞ்ச வரக்கா இருக்காரு, அவற்றை போவோம், நான் சொன்னதைத்தான் அவரு சொல்லுவார், கண்டிப்பா இதற்கு மாற்றமா நடக்காது என்கிற அந்த கவுன்சிலிங். ஒரு கணவன் அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை அல்லது குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆண் பிரச்சனைக்குள் மாட்டுகிற போது
ஒரு பெண்ணினுடைய தன்மை எப்படி இருக்கணும் என்பதற்கான வழிகாட்டுதல். ஹுதைபியா ஒப்பந்தம் முடியுது. அந்த ஒப்பந்தம் முடிஞ்ச பின்னால சஹாபிகள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாரும் இந்த இடத்திலேயே தலையில இருக்கிற முடியை எடுங்க, எடுத்துட்டு கொண்டு வந்த ஹதிய பிராணிகளை அருங்க, நாம மதீனாவுக்கு போவோம், அடுத்த வருஷம் வந்து உம்ரா செய்யலாம். சஹாபிகள்கிட்ட சொல்றாங்க. சுண்டு விரல் அசைவுக்கு கட்டுண்டு கிடக்கிற சஹாபிகளின் சமூகம் முடி எடுங்கள் என்று சொன்ன பின்பும் கூட யாரும் முடி எடுக்கல. அது எப்படி? அவனுங்களுக்காக நாம திரும்ப போகணுமா? ஏன் இந்த வருஷம் நாம உம்ராவுக்கு போனா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, யாருமே தலையிலிருந்து முடி எடுக்கல. கூடாரத்துக்குள்ள வந்து அங்குங்குமா நடக்கிறாங்க. என்ன கவலை? இந்த பிள்ளைங்க முடி எடுக்கலன்னா என்னுடைய ஹபீபு சொன்ன பின்னாலையும் நீங்க முடி எடுக்காம இருக்கிறீங்களான்னு ஆயத்து வந்துடும். அந்த ஆயத்து வந்தா இந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுனா எனக்கு வருத்தம். அப்ப இதை எப்படி சரி பண்றது? அங்குங்குமா நடக்கும்போது உம்மு சலமா அம்மா கேட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இல்ல உம்மு சலமா, நான் சொன்னேன், ஆனா அதுக்கு எதுவும் கேட்கிற மாதிரி இல்லையே யார சொல்லலாம். நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. நேர போங்க, சஹாபிகள் இருக்கிற இடத்துல போய் உட்காருங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு என் முடியை எடுன்னு நீங்க சொல்லுங்க. உங்க தலையில இருந்து முடி இறங்குறதுக்கு முன்னால எல்லா தலையில உள்ள முடி இறங்கிடும். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, முடியை எடுத்தாங்க, எல்லாரும் முடியை வெட்டிட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனை. ஆயத்து வந்து சஹாபிகளுக்கு எதிராக பேசுமோ என்று நபி அச்சப்பட்ட நேரத்துல அதற்கான ஆலோசனையை கொடுத்தவர்கள் ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் பெற்ற உம்மத்துகள், அவர்கள் பாக்கியம் பெற்ற பெண்மணிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆளுமை அந்த பெண் சமூகத்துல, நான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன், நபியினுடைய புரட்சி பெண் சமூகத்தில் ஏற்பட்ட விதங்கள் ஒரு துறையில் அல்ல, பல பல துறைகளில், நிறைய துறைகளில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத், அந்த வஃபாத்துக்கு பின்னால சஹாபிகள் சோகமா இருக்கிறாங்க. சோகமா இருக்கும்போது ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்தலிக் பினா இலா உம்மி ஐமன், நாம போய் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்துட்டு வருவோம். ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு உம்மா, உம்மு ஐமனில் பரிக்கத்தில் ஹபஷியா, உம்மாவை போய் பார்த்துட்டு வருவோம். ரசூலுல்லாஹ் அந்த உம்மாவை அடிக்கடி போய் சந்திப்பாங்க. அதுபோல நாமளும் போவோம். நசூருஹா கமா யசூருஹா ரசூலுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிற மாதிரி நாமளும் போய் சந்திப்போம் அப்படின்னு 2 வருமா வந்தாங்க. வந்து கதவை தட்டினாங்க, உம்மா கதவை திறந்தாங்க. இவங்களை பார்த்த உடனே உம்மு ஐமன் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரிவு, அந்த பிரிவை நினைச்சு உம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பிச்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அம்மா நம்மள்ட்ட இருக்கிறத விட ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட இருக்கிறது நல்லது தானே? நம்மள்ட்ட இருக்கிறத விட ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட இருக்கிறது நல்லது தானே? ஏன் நீங்க இப்படி அழுறீங்கன்னு கேட்ட உடனே அம்மா சொன்னாங்க, எத்தா நம்மள்ட்ட இருக்கிறத விட அல்லாஹ் நல்லா பார்த்துக்குவான் ரசூலுல்லாஹ்வை, அல்லாஹ் அவங்க சிறப்பா இருப்பாங்க, அதுக்காக எல்லாம் நான் அழல. இன்கத்தல் வஹ்யு, வஹி நின்னுடுச்சு. ரசூலுல்லாஹ் வஃபாத்தோட வஹி நின்னுடுச்சு. மதீனால எந்த தெருவுல என்ன நடந்தாலும் இந்த உம்மத்துக்கு இல்மு வந்துட்டு இருந்துச்சு, உடனடியான விளக்கம் கிடைச்சிச்சு. அந்த விளக்கம் வந்த வஹி நபியினுடைய வஃபாத்தோட முடிஞ்சு போச்சு. இந்த இல்மு இல்லாம போச்சுதே, அதை நினைச்சு அழுறாங்க. 2 பேரும் சேர்ந்து அழுறாங்க. அப்படின்னா நாம பெருமானுடைய பிரிவை நினைச்சு அழுறோம், இந்த அம்மா உம்மத்திற்கான இல்ம நினைச்சு அழுறாங்க. இல்மினுடைய வாசல் அடப்பட்டுடுச்சேன்னு அழுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, தஜ்ஜாலை பத்தி பேசுறாங்க. லொஹர் தொழுது தஜ்ஜாலை பத்தி பேசுறாங்க. தொழுக அசருடைய வக்து வந்துருச்சு, மிம்பர்ல இருந்து இறங்கி அசரை தொழ வச்சாங்க. அசரை தொழ வச்சுட்டு மிம்பர்ல ஏறினாங்க, மீண்டும் தஜ்ஜாலை பத்தி பேசுனாங்க. பேசிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு வாசல்ல நின்னாங்க. 2 நிலைப்படிகளை இப்படி கைய வச்சாங்க. வச்சுட்டு பள்ளியை பார்த்தா யாருமே எழும்பி போகல, எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருந்த மனைவியர்கள்ட்ட கேட்டாங்க, ஏன் பிள்ளைங்க எல்லாம் போவாம இருக்கு அப்படின்னாங்க. அம்மா சொன்னாங்க, லக்கது ஹலஅத அஃஇதத்தஹும், அவங்களுடைய இதயங்களை நீங்க கலட்டிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுல கோதுமைய மாவை பிரட்டி ரொட்டிக்காக, சப்பாத்திக்காக, ரொட்டிக்காக மாவை பிசைஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிறோம். ஆனா அதை சுட்டு தின்னணும்னு இப்ப மனசுல எண்ணம் இல்லை. யார சொல்லலாம், கேட்கிற எங்களுக்கு இவ்வளவு வருத்தம் இருக்குதே, சந்திக்கிற உம்மத்து என்ன கஷ்டப்படும், அவன் வர்ற காலத்துல இருக்கிற உம்மத்து என்ன கஷ்டப்படும். ஒரு நீண்ட கால சிந்தனை. நபி இருபத்தி கேட்கிற போது கவலை எப்படி வருது? அல்லாஹுவே அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த உம்மத்தினுடைய நீண்ட நெடிய காலத்தை ஆளுமை பெற்ற
பெண் சமூகத்தை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் செய்துனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நாம் பெருமையோடு சொல்வோம், இந்த உலகத்துல நதிகளுக்கு பெண்களின் பெயரை வைத்து, நடமாடுகிற பூமிக்கும் பெண்ணின் பெயர், பெண் புத்தி பின் புத்தி என்று பெண் சமூகத்தை சிறுமைப்படுத்துகிற இலக்கிய வாக்கியங்களுக்கு மத்தியில் பெண்மையின் அருமையான தன்மைகளை 3 விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாக்குனாங்க. உனது தாய், அவங்க காலடியில உன்னுடைய சொர்க்கம் உண்டு. உனது சகோதரி, ஒருவருக்கு 2 சகோதரிகளோ 3 சகோதரிகளோ இருந்து அவர்கள் திருமண வயதை அடைந்து அண்ணன் என்கிற முறையில் அந்த 3 சகோதரிகளை யார் திருமணம் செய்து கொடுக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பார், இப்படி இருப்பார், நானும் அவரும் இப்படி இருப்போம். பெண்மையை மதித்த அண்ணன், தங்கையை மதித்த அண்ணன் தாகா நபியோடு சேர்ந்திருப்பார். இந்த உலகத்துல வேற யாருக்கு இந்த பாக்கியம் உண்டு? ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவள் பருவ வயதை அடைந்து அவளுக்கு சரியான ஜோடியை பார்த்து திருமணம் செய்து வைப்பாரேயானால் அவர் சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு எல்லா சுகந்தங்களையும் தருவான். உன் தாயின் காலடியில் சொர்க்கம் உண்டு. உன் சகோதரிக்கு உதவி செய்தால் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய். உன் பெண் குழந்தையை நல்ல முறையில் பராமரித்தால் சொர்க்கத்தில் உனக்கு சுகந்தம் உண்டு. எல்லா வகையிலும் பெண்களை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அவர்களினுடைய விஷயங்களை இந்த உம்மத்திற்கு சொன்னவர்கள் தாய்மை. நேற்று மகனூர்ல ஒருத்தர் எழுதியிருந்தார், ஒரு பிரசவம் என்பது 40 எலும்புகள் ஒடிக்கப்படுகிற வலிக்கு நிகரானது. ஒரு பிரசவம் என்பது 40 எலும்புகள் ஒடிக்கப்படுவதற்கு நிகரான வலி உள்ளது. அப்படி என்றால் செய்தனா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு பெண்ணினுடைய பிரசவ வலியை பார்த்த நான் எப்படி இவளுக்கு இனி கபூரில் வேதனை இருக்கும் என்று ஆச்சரியப்படுகிறேன். கபருடைய வேதனைக்கு நெருக்கமான ஒரு வேதனை அந்த பிரசவத்தினுடைய வலி. அத்தனை வலிகளையும் தாங்கி இந்த உம்மத்திற்கு அவள் பல தியாகிகளை பெற்று தருகிறாங்க. அதனால தாயாக இருந்தால் காலடியில் சொர்க்கத்தை தேடு, சகோதரியாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல கரம் கொடுத்து உதவியாக இரு, சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய். பெண் பிள்ளையாக இருந்தால் சரியாக பராமரித்து வா, சொர்க்கத்தில் உனக்கு எல்லா சுகந்தங்களும் உண்டு என்று பெண்மையினுடைய பருவங்கள் அனைத்திலும் பக்குவமாய் நடக்கிற ஆண்களுக்கு எல்லா வகையிலும் சொர்க்கம் உண்டு என்கிற சுப செய்தி உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருந்தாங்க, சொர்க்கத்தை பத்தி பேசினாங்க. நான் முடிச்சிடுறேன். சொர்க்கத்தை பத்தி பேசினாங்க. சொர்க்கத்தை பத்தி பேசும்போது சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அதுல எவ்வளவு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்துல தான் நாம போனோம் அப்படின்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அவ்வளவு கூட்டம் இருக்குமா, அப்ப ரொம்ப இடிச்சிட்டு தான் போகணுமா அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது, நீங்க எந்த வாச வழியா வேணாலும் போலாம். ஏன்னா லக்கது சுப்பஃபி கல்பிஹி, அவருடைய உள்ளத்துல ஏதோ ஒன்று கொட்டப்பட்டிருக்கு. அந்த ஏதோ ஒன்று மஹப்பத்து ரசூல், அது கொட்டப்பட்டிருக்கு. அந்த மஹப்பத்து ரசூல் கொட்டப்பட்டதுனால அவருக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு தனி பாக்கியம், சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள்ல எந்த வாச வழியா வேணாலும் நீங்க போலாம். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, ஐயுமா இம்ரஅத்தின், எந்த பொம்பளை சல்லத்து ஹம்சஹா 5 நேரம் தொழுறாங்களோ, சாமத்து ஷஹரஹா ரமலான்ல நோன்பு வைக்கிறாங்களோ, அத்தாஅத்து பஅலஹா கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றாங்களோ, தன்னுடைய கற்பை யார் பாதுகாத்து இருக்கிறாங்களோ, இந்த 4 செஞ்சா போதும் சொர்க்கத்துல எந்த வாச வழியா வேண்டாலும் உள்ள போலாம். அவள் நாடுகிற எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் சொர்க்கம் போகலாம். இந்த உலகத்துல ஆண் சமூகத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மட்டும் கிடைத்த பாக்கியம் பெண் சமூகத்தில் எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனா இந்த 4 கண்டிஷன் தான். 5 நேரம் தொழணும், ரமலான்ல நோன்பு வைக்கணும், கணவனுக்கு கட்டுப்படணும், தன்னுடைய அபயத்தை பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு பெண் சமூகத்தினுடைய கண்ணியத்தை பேணி பாதுகாத்தவர்கள் நம் உயிரினு மேலான கண்மணி நாயகம் செய்துனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இது போன்ற மீலாது விழாக்கள் நம்முடைய மார்க்கத்தினுடைய அடையாளங்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் பேசப்படுகிற தலங்களாக உருவாகுவதற்கு இது கியாமத்து நாள் வரையிலும் தொய்வின்றி அல்லாஹ் இதை நடத்தி தருவானாக. அபு மூசா ஜர்ஹூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தி சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்தேன். சுபுலுல் ஹுதா வ ரஷாத் ஃபி சீரத்தி கைரில் இபாத் அப்படிங்கிற வரலாற்று நூல்ல இந்த செய்தி வருது. அபு மூசா ஜர்ஹூனி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு கனவு பார்த்தேன்.
அந்த கனவுல ரசூலுல்லாவை பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் மா ரஅயுக ஃபி அமலில் மவாலிதி. இந்த மௌலிதுகள், அது விழாக்கள், மௌலுதுகள், அதற்கென்று சில விருந்துகள்லாம் ஏற்பாடு பண்றாங்க. இது சம்பந்தமா உங்களுடைய ஊர்ல சில ஆலிம்ஸா பிதத்துங்கிறான், ஷிர்க்குங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், சில பேர் சுன்னத்துங்கிறாங்க, முஸ்தஹப்புங்கிறாங்க, இருவேறுபட்ட கருத்துகள் ஓன என்று நான் நபியிடத்தில் கனவுல கேட்டேன். அப்ப பெருமானார் கொண்டு சந்தோஷம் அடைகிறாரோ அவரை கொண்டு நானும் சந்தோஷம் அடைகிறேன். அப்ப நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு சந்தோஷம் அடைந்தால் நம்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடை